ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பாவோட 3rd பர்த்டே செலப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மினி விளாக் போட்டிருந்தேன். மினி விளாக் 72ல் வந்து அவளுக்கு வந்து நம்ம வந்து பர்த்டே ஷாப்பிங்லாம் போயிருந்தோம்னு சொன்னோம்ல. அவங்க மாமா மாதிரிலாம் கிஃப்ட் வாங்குறது. ஸோ அவங்க வாங்கி கொடுத்தங்க குட்டி ட்ரெயின் தான். இங்கே ஸ்கை ஃப்ரைன்னு சொல்லியிருந்தேன், அது இதுதான். ஸோ அழகாக என் ஹஸ்பண்ட் செட் பண்ணிட்டாரு. இன்றைக்கி வரைக்கும் நான் செட் பண்ணால் எனக்கு அது செட்டை ஒழுங்காகவே வர மாட்டுது. ஆனால் என் ஹஸ்பண்ட் செட் பண்ணால் சூப்பராக ஓடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என் பாப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ நல்லா இருந்தது அவளுக்கு. அது ரொம்பவே பிடிச்சிருந்து, ஒரே ஜாலியாகிட்டா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து இங்கே துப்பாக்கி நான் ஒன்று சொன்னோம்ல, அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிட்டோம். ஸோ அம்மா வீட்டுக்கு நாங்கள் கிளம்பி அங்கே போய் கொஞ்சம் ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். எங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் பிரதர் மேரேஜ் வரப்போகுது. 4 days தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சண்டே வேறையா, ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். நாங்கள் 3 பேரும் பின்னாடி உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அத்தை, அப்புறம் என் பெரிய தம்பி, என் தனுஷ்னு எல்லோரும் உட்காந்தாச்சு. அண்ட் ஃபைனலாக நாங்கள் ஹோட்டலும் ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய சித்தப்பா, சித்தி, பாப்பா 3 பேரும் வந்துட்டாங்க. ஸோ என் பாப்பாவுக்கு அவங்க பாப்பா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து கேக் கட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் கேக்கை பற்றி சொல்லணுன்னா, கேக் வந்து கடைசி டைமில் நான் வந்து சொன்னேன் ட்ரீம் கேக்குன்னு. நான் அதை அவங்களோட இதை வந்து அவங்களோட பேஜ் வந்து நான் வந்து டேக் பண்ணேன். அண்ட் இன்ஸ்டாலையும் ஸ்டோரி போடுறேன். கேக் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே நம்ம எப்படி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுமோ அந்த மாதிரி இந்த வாட்டி சிம்பிளாக, ஏன்னா செகண்ட் பர்த்டே கொடைக்கானல் செலிப்ரேட் பண்ணோம், உங்களுக்கே தெரியும். அந்த விலாகும் கீழே கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என் பாப்பா அவ்வளோ எக்ஸைட்டாக இருந்தால். எனக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சித்தப்பா, சித்தி, அப்புறம் எங்கள் ஆச்சி, அதாவது அவளுக்கு பூட்டி அப்படின்னு எல்லாருமே வந்துட்டாங்க. எங்கள் மாமியார் வரைக்கும் இந்த வாட்டி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஃபைனலி கேக் கட்டிங்லாம் நடந்துருச்சு. பார்த்திங்கன்னா என் பொண்ணு அவள் எப்படா அங்கே கேக்கை சாப்பிடுவோம் அப்படின்னு இருந்தால். கேக்கு தீம் பார்த்திங்கன்னா அங்கே அவளுக்கு எலிஃபெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எலிஃபெண்ட்ஸை இதாக வச்சு நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அண்ட் எல்லோரும் ஹாப்பியாக கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபைனலி அவ்வளோ சிரிப்பு அவளுக்கு. என்னடா நடக்குது, அவள் எல்லா ஃபேஸையும் பார்த்துட்ருக்கா. நானே இப்போ தான் அதெல்லாம் பார்க்க வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நானே பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ அழகாக மேடம் வந்து கேக் கட் பண்ணாங்க. எனக்கும் பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் கலர் அமைஞ்சிருச்சு. ஸோ என்னோடய அனார்கலி ட்ரெஸ் எங்கே வாங்கினோன்னு நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. காட்டன் சில்க்கு. ஸோ அவ்வளோ காட்டன், ஆனால் பார்க்க அப்படிங்க சில்க் டைப் இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ ரிச்சாக காமிச்சிச்சு. நல்லா இருந்துச்சு. நான் வேறு ஓவர் வெயிட் போட்டேன்னா, அதனால் எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே சேரல. ஃபைனலாக 3 நாள் போய் ஃபைனலாக இந்த மாதிரி போனேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பூட்டிக்கு கொடுத்தாங்க, அதாவது எங்கள் ஆச்சிக்கு அவங்க வந்து பூட்டி, ஓகேவா? அதுக்கப்புறம் எங்கள் மாமியாருக்கு கொடுத்தா, அப்புறம் அவங்களும் ஊட்டினாங்க. அப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தா. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பிளெஸ்டாக இருந்து. எங்கள் அப்பா மட்டும் இல்லை, அது ஒன்று தான் இந்த வாட்டி மிஸ்ஸிங்காக இருந்து. எங்கள் அப்பா போன வாட்டி எங்கள் அப்பா கூட செலிப்ரேட் பண்ணல, இந்த வாட்டி செலிப்ரேட் பண்ணல. பட் அவங்களோட பிளெஸ்ஸிங் வந்து எப்போவுமே என் பாப்பாவுக்கு இருக்கும். அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எங்கள் சித்தி, சித்தப்பா கூடலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அவள் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமாக்கெலாம் ஊட்டி விட சொன்னோம். அப்புறம் வந்து இதை என் பெரிய தம்பி அவளுக்கு ஊட்டினா, அப்புறம் என் 2வது தம்பிக்கு ஊட்டினா. ஒரே அவளுக்கு வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ எப்படிடா இந்த 3 வருஷம் ஓடிச்சின்னு தெரியல. இப்போ தான் அவளை வந்து கையில் வாங்கின மாதிரி இருந்து. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 years ஆகிடுச்சு. எப்படியா குடு 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 குடுன்னு ஓடுன மாதிரி இருக்குது. ரொம்பவே எப்படி சொல்கிறது, நல்லா இருந்துச்சு. அவளை வந்து நான் ஃபஸ்ட்டு கையில் வாங்கினது எனக்கு எவ்வளோ ஒன்றுமோ தெரில. எனக்கு ஃபஸ்ட்டு என் பர்த்டே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என் கல்யாண நாள் பிடிச்சிச்சு. இப்போ பாப்பா பர்த்டேயும் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. நான் ஒரு அம்மாவாக ஃபீல் ஆனேன் பார்த்திங்களா. ஒரு அம்மாவாக நம்ம வந்து 3 yearsஆக எப்படி வந்து இருந்திருக்கோம், நம்மளே நிறையா சேஞ்ச் பண்ணியிருப்போம். அண்ட் நம்ம பாப்பா எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்கா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிளெஸ்டாக இருந்துச்சு. அண்ட் அடுத்தது கிஃப்ட்டு பரிமாறுறது நடந்துச்சு. அதுக்கு இடையில் டான்ஸ் நடந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டான்ஸுக்கு முந்தைய கிஃப்ட் இதாகிடுச்சு. நான் அங்கே கிளிப்பிங் வந்து இப்படி மாற்றி போட்டிருக்கேன். பாப்பாங்க வந்து டான்ஸ் வந்து என்னமோ ஆடிட்டுருக்கா. அவளுக்கு டான்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும்.
டான்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்ஸு. அதுக்கப்புறம் அவள் வந்து புதுசு புதுசாக ட்ரை பண்ணா அவள் வந்து நம்ம வந்து அவளுக்கு வந்து கிளாப் பண்ணணும். அந்த கிளாப் பண்ணால் அவள் மோட்டிவேஷனில் இன்னமும் நல்லா பண்ணுவாள். அதுதான் என்னோடய பொண்ணோட ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன். நிறைய சண்டை போடுவேன், அவள் கூட நல்லா அடிப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சில தப்பு பண்ணால் நான் சொன்னால் கேட்க மாட்டா, கத்துனா தான் கேட்பா, சில டைம் அடித்தா தான் கேட்பா. நீங்களும் அப்படியான்னு மறக்காம காமிங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா சித்தி வந்து 2 கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ என்னென்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டான்ஸிங் டால், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது அது என்னது டாக்கிங் பேரட் மாதிரி இருக்கும்ல அந்த இது. ஸோ அப்படியே எல்லாத்துக்கும் கிஸ்ஸிங் சீன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் கிஃப்டெல்லாம் ஃபைனலி ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி 3 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கம்மல் ஒன்று கொடுத்தாங்க, ஒரு ஜிம்கை டைப்பில். ஸோ அதையுமே நான் அப்கமிங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அண்ட் ரொம்பவே எப்படி சொல்ல பிளெஸ்டாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுட்டு சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தந்தூரி, அப்புறம் வந்து மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் என்னென்ன ஆசையோ எல்லாமே ஒரு ஹோட்டலில் சடன் பிளானாக எல்லாமே பண்ணது தான். வீட்டில் வைக்கலாமா, இல்லை நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக செலிப்ரேட் பண்ணலாமா, அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி ஃபைனலாக எல்லோரும் வச்சு சேர்ந்து இது பண்ணோம். என்ன ரொம்ப பேர் கூப்பிட முடியல, பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் ரொம்ப கம்மியாக கூப்பிட்டு எங்களுக்கு பிடிச்சவங்கள கூப்பிட்டு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ அவளும் என்ஜாய் பண்ணாள். ஏன்னா அவள் பயந்துருவாளும் நினச்சேன், பட் என்ஜாய் பண்ணாள். அதுக்கப்புறம் என் தம்பிங்க கொடுத்த கிஃப்ட்டு அதையும் மேடம் வாங்கிட்டாங்க. அப்புறம் அவங்கள இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க கேக் வந்து ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பர்த்டே கேர்ள். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா உடன்குடியில் வந்து பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. பட் இப்போ முடிஞ்சிருச்சு, அப்போ போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து சர்க்கஸ் நடந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறையா ரைடு இருக்கும்ல, அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த அப்பளம் அதெல்லாமே சாப்பிட்டோம். இவளுக்கு வந்து அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து வேணால் முந்திலாம் நாங்கள் வந்து பொருட்காட்சி போயிருக்கோம். பட் அவங்க வந்து அப்போ குட்டி பாப்பாவாக இருப்பாங்க, அவ்வளவா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் அப்பா அம்மா கூட இருப்பாங்க, நாங்கள் போய் சுற்றிட்டு வருவோம். இந்த வாட்டி மேடமே நிறைய இதெல்லாம் சுற்றுனாங்க. அண்ட் இவளுக்குங்க எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்னேக் இதுக்கெலாம் கூட்டு போனோம், ஒரே அழுகை. ஸோ நாங்களாம் அங்கே ஸ்னேக் இதில் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தோம். சுமாராக இருந்துச்சு. கொடைக்கானல் போகும்போது ஸ்னேக்ஸ் பார்த்தோம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு ஸ்லைட் காமிக்க பார்த்திங்கன்னா, அதில் வந்து அவங்க அப்பாவும் பொண்ணும் போனாங்க. அந்த ஸ்லைடை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா. ஏன்னா நான் அதில் ஏறவே இல்லை. எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைடெலாம் ரொம்ப பயமாக இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுச்சு, பார்க்க எவ்வளோ கம்மியாக இருக்குது, ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுச்சு. எப்படி என் பொண்ணு இருந்தான்னு தெரியல. இது என் தங்கச்சி, அப்புறம் என் தம்பி, இதில் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணால். அவங்க அப்பாவும் ஒரு ஜீன் போல் அப்படி தான் யோசித்தேன். எனக்கு இல்லை ஸ்லைடு இந்த மாதிரி பெரிய ரைடெல்லாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது, வாந்தி வந்துடும். ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணோம். நான் வந்து ஜஸ்ட் இங்கே ட்ரெயின் தான் போனேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சின்ன பொண்ணு, அப்படி இங்கே ட்ரெயின் தான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கே போனாலுமே இப்போது எப்படி சொல்கிறது, எம்ஜிஎம் எங்கே போனாலுமே இந்த மாதிரி ட்ரெயின் இது ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஸோ அவள் பர்த்டே இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ எல்லோரும் விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இவளை வந்து எப்போயுமே நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே சஷ்டிகா குட்டி. அம்மா அப்பா அண்ட் எல்லாருமே உன்னை லவ் பண்ணுறோம். அண்ட் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் பாப்பாவுக்கும் ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்குது, அதுவும் லிங்க்கும் கீழே கொடுக்கேன். நீங்கள் வேணால் அவளோட அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சூப்பராக சந்திக்கிறேன். நன்றி, டாடா.